வாத்தியார் சொல்லிக்கிட்டு 3 பேர் வந்து நிக்கிறானே. அதனால என்னைய மூக்குல அடிப்பியா? சொல்ல முடியுமா? இல்ல உன்னை சொல்லத்தை விட்டுருவியா? எனக்கு உரிமை இருக்கியா? உன்னை நேருக்கு நேரம் திட்டுவேன். மத்தால திட்ட முடியுமா? திட்ட முடியாது. இல்ல கோபம் இல்ல இல்ல பேசு. இப்ப சொல்ற முத்துராசு சும்மா கடந்தீங்க சங்க மச்சத்தை புடுங்கு வாங்க. ஏயா என்னைய போட்டுக்கிட்டு இந்த பாடுபடுத்துற? நான் தான் பதில சொல்லி முடிச்சுட்டேனே. என் பதில பூரா எப்படி தெரியுமா? எப்படி? பச்சை மரத்துல ஆணி அடிச்சா ஒரே அடியே சதக்கு இறங்கி. அதே மாதிரி நம்மளுடைய பதில அதே ஆணியை கொண்டு ஒரு பட்டை மரத்துல அடிச்சு பாருங்களேன். நொட்டு நொட்டுன்னு விடிய விடிய தட்டினாலும் இறங்காது. சத்தியமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மத்தவங்களை பார்த்து சாட வேண்டிய அவசியம் சுத்தமா கிடையாது. இப்படி எல்லாம் நடக்குது சம்மோன்னு சொல்ல வர்றேன். எனக்கு கோபம் இல்ல. ஏன்னா மனித வர்க்கத்துல கோபப்படக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும். பல விஷயத்தை சில பேர் தெரியாதமா பேசிக்கூடாது. அவரை ஏன் பேசுறா, எதுக்கு வருத்தப்படுற ஆளா இருக்குல்ல, எது கோபம் இல்லைங்க, வருத்தப்பட மாட்டீங்க. எப்படி கோபப்படுவோம்? மனுஷனா இருந்தா தான் கோபம் வரும். உனக்கு எப்படி வரும்? ஆக அப்ப மனுஷன் இல்லையா? என்ன வாழைப்பழத்துல ஊசியத்துல கவனத்தோட இருப்பி? நானு கவனம் இல்லாம புத்தி ஏற்றி போயிட்டுறேன்னா ஒழுக்கமா பேசலைன்னா கொட்டைய கொத்தோட அத்து முடிவேன். இது வரையிலும் உன்னுடைய வார்த்தைகளை பழகி இருக்குதா? பேசுற விதத்தை தவறு இருக்கா? உனக்கு தப்பு தவற பேச முடியுமா? இருக்கும்னா அப்ப நான் மனுஷன் இல்லையா? நீ தெய்வம் சொல்ல வர, அதான் சொல்ல வர. முத்துராசு, மத்த எல்லா பேரும் உங்களை தெய்வமா பாக்குறாங்க. நான் ஒருத்தன் மட்டும்தான் உங்களை தெய்வமா ஆக்கணும் நினைக்கிறேன். நிறைய தாயா நகருக்கு வரணும். ஆமா சரி, ஒரு 3 மாசம் மட்டும் பழக்க வைங்க. உன்னை எங்க கொண்டு வர வேணா கைய நீட்டாதிய இருக்கணும். முத்துராசு என்ன வேலை கொடுத்தாலும் சரியா செய்யற பத்தியா? அது பெரிய விஷயம். ஒரு கோமாளி வேஷம் போடுறாலும் என்ன செய்ய? கோமாளி வேஷம் மட்டும் நடிக்கணும்.